வேதிகாவை சமாதானப்படுத்தும் போது தீரஜ் தெரியாமல் உண்மையை உளறிவிட்டான். வேதிகா அவனிடம் நீ என்ன சொன்ன என்று கேட்டபோது தீரஜ் அவளுடைய முதல் கேள்வியை விட்டுவிட்டு அவளை இரண்டாவது கேள்வியில் சிக்க வைப்பதன் மூலம் அவளை திசை திருப்புவது நல்லது என்று அவன் உணர்ந்தான். அதனால் அவன் வேதிகாவை ஒரு நொடி பார்த்தான். பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து, சரி, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஆகாஷ் அவனோட கம்பெனியை சர்வாவுக்கு கொடுத்துட்டான். இன்னைக்குதான் சர்வாவோட புது கம்பெனில ஃபர்ஸ்ட் சேல் பண்ண போறாங்க என்றான். அதை கேட்ட வேதிகா அவள் புருவங்களை உயர்த்தி, சோ உனக்கு அவனை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்குது, ஆனா என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லல இல்லையா என்று கேட்டாள். அதற்கு தீரஜ், ஆமா, எனக்கு அவனை பத்தி தெரியும். ஆனா இப்ப அதனால என்ன மாறிட போகுது? சர்வா உனக்கானவன் இல்லேன்னு உனக்கே தெரியும். உங்க 2 பேருக்குமே செட் ஆகாது. அதனால அவனோட பேச்சை இதோட விட்டுரு என்றான். வேதிகா அவனை நக்கலாக பார்த்து, ஆமாமா, எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு என்னை விட உனக்கு தான் ரொம்ப நல்லா தெரியும் இல்ல என்று கேட்டாள். தீரஜ் அவளின் வார்த்தைகளை கேட்டு, நான் உன்னோட அண்ணன், எனக்கு தான் தெரியும். அதை விட இப்ப இந்த விஷயத்தை பத்தி நீ புரோட்டான் பப்ளிஷர்ஸோட பேசு. இது கண்டிப்பா அந்த நியூஸ் செக்ரட்டரியோட வேலையாதான் இருக்கும். ஒரு லாங் டேர்ம் கான்ட்ராக்ட் ஃபைனலைஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க நம்ம காம்படிட்டர் கம்பெனிக்கு இப்படி ப்ரொமோட் பண்றது ரொம்ப தப்பு என்றான். அதற்கு வேதிகா பெருமூச்சு விட்டு, ஆமா, ஆனா அவங்க கிட்ட போய் நீங்க வேற கம்பெனியை ப்ரொமோட் பண்ண கூடாதுன்னு எப்படி சொல்றது? அப்படி நாம யார்கிட்டயுமே சொல்ல முடியாது என்றாள். தீரஜ் உடனே, ஆனா அவங்க எப்படி ஒரே ஃபீல்டுல இருக்கிற 2 கம்பெனியை ப்ரொமோட் பண்றாங்க? அது தப்பு இல்லையா? இதை வச்சு பார்க்கும்போது அவங்க நம்மளை விட சர்வாவோட கம்பெனிக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கற மாதிரி இருக்குது. இதனால நம்மளோட கம்பெனிக்கு தான் ப்ராப்ளம் வரும். நான் சொல்றது உனக்கு புரியுதில்ல என்றான். ஆமாம் என்று தலையை ஆட்டிய வேதிகா ஒரு நிமிஷம் எதையோ யோசித்தாள். பிறகு, இல்ல, நான் இதை பத்தி அவங்க கிட்ட எதுவும் சொல்ல போறதில்ல. இது அப்படியே இருக்கட்டும். எப்படி பார்த்தாலும் புரோட்டான் ரொம்ப பெரிய கம்பெனி. அவங்க நாம சொல்றத கேட்பாங்கன்னு கனவுல கூட நினைக்காத. சர்வாவை பொறுத்த வரைக்கும் அவனே ரொம்ப கஷ்டப்பட்டு இப்பதான் சொந்தமா ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் அவனோட லைஃப்ல அவன் சந்தோஷப்பட ஒரு விஷயம் அவனுக்கு கிடைச்சிருக்குது. அதையே நான் கெடுக்கணும்? அவன் நல்லா இருந்துட்டு போகட்டும் என்றாள். தீரஜ் ஒரு கணம் அதிர்ச்சியுடன் வேதிகாவை பார்த்தான். பின்னர் சத்தமாக சிரித்துக்கொண்டே, நீ இப்ப என்ன சொன்ன? அவன் நல்லா இருந்துட்டு போகட்டுமா? அவன் நல்லா இருக்க போறான்னு உனக்கு யார் சொன்னா என்று கேட்டான். நீ அவனை ரொம்ப குறைச்சு மதிப்பிடாத தீரஜ் என்றாள் வேதிகா. நீ எப்ப திடீர்னு இவ்வளோ நல்லவளான? இதுவரைக்கும் என்னை விட நீதான் அவனை அதிகமா கழுவி ஊத்திக்கிட்டு இருந்த. இப்ப ஏதோ மகான் மாதிரி அவன் நல்லா இருந்துட்டு போகட்டும்னு சொல்ற என்று கேட்டான். தீரஜின் வார்த்தைகள் வேதிகாவை குத்தியது. தீரஜ், நீ சர்வாவுக்கு ஏதோ கெடுதல் பண்ண போறேன்னு எனக்கு தோணுது. அப்படி எதுவும் பிளான் வச்சிருக்கியா என்று சந்தேகமாக கேட்டாள். தீரஜ் சர்வாவுக்கு எதிராக மோசமாக ஏதோ ஒன்றை பண்ணப் போகிறான் என்பதை வேதிகா புரிந்து கொண்டாள். தீரஜும் அவள் வார்த்தைகளை கேட்டு சிரித்துவிட்டு, அவனை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் என்றான். வேதிகா திடீரென்று, அவனை நான் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. நான் அவன் மேல ரொம்ப கோவமாத்தான் இருந்தேன். ஏன்னா நாங்க மீட் பண்ண விதம் சரியா இல்ல என்றாள். சர்வாவை முதலில் பார்த்தபோது அவள் முகத்தில் தோன்றிய ஆச்சரியமான பார்வை வேதிகாவின் மனதில் இன்னும் பசுமையாக இருந்தது. அதை நினைவு கூர்ந்த வேதிகா ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து தீரஜை நிமிர்ந்து பார்த்து, அது எல்லாம் முடிஞ்ச கதை. ஆனா அவனோட தப்புனாலதான் நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ண வேண்டியதா போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் அவன்தான். அதுக்கு அவனை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்றாள். வேதிகா எல்லா பழியையும் தூக்கி சர்வா மேல் போட்டுக் கொண்டிருந்தாள். அதை பார்த்த தீரஜ் தனக்குள்ளேயே சிரித்துக்கொண்டு, இதத்தான் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் அவன்தான்னு. நீதான் நான் சொல்றத கேட்கவே மாட்டேங்கிற என்றான். நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நான் என்ன கேட்காம இருக்க என்று வேதிகா கேட்டாள். அதற்கு தீரஜ், பிரவீனை கல்யாணம் பண்ணிக்க. இங்க பார் வேதிகா, அவன்தான் உனக்கு ரொம்ப பொருத்தமா இருப்பான். அவனை விட உனக்கு வேற ஒரு நல்ல பையன் கிடைக்கவே மாட்டான் என்றான். அதை கேட்ட வேதிகா அவனை புறக்கணிக்க முயன்றாள். ஆனால் தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாமல், இல்ல, எனக்கு பிரவீனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஏதோ ஒன்னு தப்பா இருக்கிற மாதிரியே தோணுது என்றாள். இந்த வார்த்தைகள் அனைத்தும் வேதிகாவின் இதயத்திலிருந்து வந்தன. நாள் முழுவதும் யோசித்து சர்வாவையும் பிரவீனையும் ஒப்பிட்டு பார்த்த பிறகு பணத்தை தவிர வேதிகா பிரவீனை மணக்க வேறு எந்த காரணமும் இல்லை என்பதை அவள் உணர்ந்தாள். எங்கோ அவள் பிரவீனை விட சர்வாவை அதிகம் விரும்புவதாக உணர்ந்தாள். ஆனால் சர்வாவின் சமீபத்திய செயல்களை மட்டுமே உண்மை என்று நம்பி வேதிகா கனத்த இதயத்துடன் அவனை டிவோர்ஸ் செய்ய முடிவு செய்தாள். இதை கேட்டதும் தீரஜின் காதுகள் கலங்கின.
அவன் உடனே, நீ என்ன சொல்ல ட்ரை பண்ற வேதிகா என்று கேட்டான். அதற்கு வேதிகா, எனக்கு சரியா தெரியல தீரஜ். பிரவீன் கூட போறது எனக்கு என்னவோ சரியா இருக்கும்னு தோணல. ஒரு உண்மையை சொல்லணும்னா எனக்கு இப்ப எல்லாமே ரொம்ப வித்தியாசமா தெரியுது. ஏன்னு தெரியல, திடீர்னு தோணுது நான் ரொம்ப அவசரப்பட்டு சர்வா கிட்ட டிவோர்ஸ் கேட்டுட்டேனோன்னு. நான் சர்வாவை கோயின்சிடென்ட்டா மீட் பண்ணி இருந்தாலும் சம்டைம்ஸ் விதிதான் எங்க 2 பேரை சேர்த்து வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை அவள் கீழே பார்த்து கொண்டே சொன்னாள். சர்வா டிவோர்ஸுக்கு சம்மதம் சொல்ல வேண்டும் என்று வேதிகா விரும்பினாள். ஆனால் இவ்வளவு சீக்கிரம் இல்லை. சர்வாவின் உடனடி முடிவுக்கு சர்வா அவர்களின் திருமணத்திற்கு வெளியே ஒரு காதல் உறவில் ஈடுபட்டு தன்னை ஏமாற்றி வருவதாக வேதிகா உணர்ந்தாள். அப்படி இல்லை என்றால் அவன் நிச்சயமாக காலை உணவு மேசையிலோ அல்லது வாகன நிறுத்துமிடத்திலோ அவளுக்கு சம்மதம் சொல்லியிருப்பான். இந்த 2 விஷயங்களும் இப்போது வேதிகாவின் மனதில் மோதிக்கொண்டிருந்தன. சர்வாவை தனது வாழ்க்கையிலிருந்து வெளியேற்றிய பிறகு அவள் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று அவள் எதிர்பார்த்த போதும் கூட அவள் இந்த சூழ்நிலையில் சந்தோஷமாக இல்லை. ஆனால் சோகமாக இருந்தாள். அப்போது தீரஜ் அவளை பார்த்து, இப்ப நீ என்ன சொன்ன? நீயும் சர்வாவும் மீட் பண்ணது கோயின்சிடன்ஸா? நீ அப்படித்தானே சொன்ன என்று கேட்டான். அதற்கு வேதிகா அவனை பார்த்து, ஆமா, அது கோயின்சிடன்ஸ் இல்லாம வேற என்ன என்று கேட்டாள். அதைக் கேட்ட தீரஜ் தனது சிரிப்பை கட்டுப்படுத்திக் கொண்டு ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து, சரி, உனக்கு நான் ஒரு உண்மையை சொல்றேன். உங்க 2 பேரோட அந்த மீட்டிங் ஒரு கோயின்சிடன்ஸ் இல்ல. அந்த மீட்டிங்கை நான் தான் ஏற்பாடு பண்ணேன். அடுத்து உங்க 2 பேருக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். என்னோட விஷயத்திலையும் நம்மளோட கம்பெனி மேட்டர்லையும் நீ தலையிடாத வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தோணவே இல்லை என்றான். அவன் வார்த்தைகளை கேட்ட வேதிகா ஒருவித குழப்பத்துடன், என்ன, நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க தீரஜ்? நீ என்ன ஏற்பாடு பண்ண? எனக்கு ஒண்ணுமே புரியல என்று கேட்டாள். வேதிகாவின் முதல் கேள்விக்கு பதிலளிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று நினைத்தான். அதனால் தீரஜ், அன்னைக்கு நைட்டு நான் தான் ரோட்டுல கிடந்த சர்வாவை தூக்கிட்டு வந்து உன்னோட பெட்ல கொண்டு வந்து போட்டேன் வேதிகா. விதி ஒன்னும் உங்க 2 பேரை ஒன்னு சேர்க்கல. நான் தான் அப்படி பண்ணேன். அது எல்லாமே என்னோட பிளான் தான் என்றான். தீரஜின் வாயிலிருந்து இந்த உண்மையை கேட்டு அவள் திகைத்துப் போனாள். வேதிகா உடனே, தீரஜ், நீ என்றாள். ஆனால் அவள் மேற்கொண்டு எதுவும் சொல்லும் முன் தீரஜ் உடனே, இப்ப அதை விடு, முடிஞ்சது முடிஞ்சு போச்சு என்றான். வேதிகாவுக்கு மன்னிப்பு கேட்பதுதான் மிகவும் கடினம். ஆனால் பிடிவாதமாக இருப்பது அவளுக்கு மிகவும் பிடிக்கும். இதனால் எல்லாம் தெரிந்த பிறகும் அவள் எவ்வளவு வருத்தப்பட்டாலும் சர்வாவிடம் மன்னிப்பு கேட்க அவள் செல்ல வாய்ப்பே இல்லை என்று தீரஜ் நினைத்தான். வேதிகா அதிர்ச்சியுடன் மெதுவாக அவள் இடத்திலிருந்து எழுந்தாள். அவள் காதுகளை அவளால் இன்னும் நம்ப முடியவில்லை. அவள் தீரஜிடம், நீதான் சர்வாவை என்னோட பெட்ல கொண்டு வந்து போட்டியா? அதுக்கு என்ன அர்த்தம் தீரஜ் என்று கேட்டாள். அதைக் கேட்டு தீரஜ் ஒரு கணம் அவளை பார்த்துவிட்டு, வேதிகா, அதான் சொல்றேன் இல்ல, இப்ப எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ இந்த மாதிரி கேள்வி கேட்கறதுனால என்ன யூஸ்? இப்ப இருந்து நீ பிரவீனை பத்தி மட்டும் யோசி என்றான். இந்த வார்த்தைகள் வேதிகாவை கத்தியால் குத்துவது போல் உணர்ந்தாள். அவள் தீரஜை நோக்கி, டேய் முட்டாள், உனக்கு ஏதாவது அறிவு இருக்குதா? என்ன காரியண்டா பண்ணி வச்சிருக்க? இவ்ளோ பெரிய கேவலத்தை பண்ணிட்டு இப்ப வந்து அதை மறந்துறேன்னு என்கிட்டயே சொல்றியா? நீ எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா என்று கேட்டாள். அதையெல்லாம் கேட்ட தீரஜ் வேதிகாவை அமைதிப்படுத்த முயன்று, இங்க பாரு, ரொம்ப கத்தாத. அந்த நேரத்துல நீ கல்யாணம் பண்ணணும்னு நான் நினைச்சேன். ஆனா நீ ரொம்ப பிடிவாதமா முடியாதுன்னு இருந்த என்றான். ஓ, அப்படியா? அதனாலதான் ரோட்ல போற ஒருத்தனை தூக்கிட்டு வந்து என்னோட பெட்ல போட்டியா? யார லவ் பண்ணணும், யார கல்யாணம் பண்ணணும்னு கூட தெரியாத குழந்தைன்னு நீ என்ன நினைக்கிறியா என்று வேதிகா தீரஜை நோக்கி அவள் கத்தும்போது வேதிகாவின் கண்கள் கோபத்தால் சிவந்தன. தீரஜும் வேதிகாவை நோக்கி கோபமாக, ஏ வேதிகா, நான் தான் சொல்றேன் இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு. அதுல இருந்து நீ ஏன் இப்ப மூவ் ஆன் ஆக கூடாது? பிரவீன் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். இனி அவன் கூட உன்னோட வாழ்க்கையை எப்படி வாழறதுன்னு யோசி. இனிமே அந்த பிச்சைக்காரன் சர்வாவை பத்தி உனக்கு என்ன கவலை? எப்படி இருந்தாலும் இப்போ உனக்கு இந்த உண்மை தெரிஞ்சிருச்சு. அதுவும் இல்லாம எப்படியும் உனக்கும் அவனுக்கும் நடுவுல எந்த ஒரு பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்பும் இதுவரைக்கும் இல்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் உங்க 2 பேரோட கல்யாணமும் பப்ளிக்கா ஒன்னும் நடக்கல. இதுவரைக்கும் நீயும் அவனை உன்னை டச் பண்ண விட்டதே இல்ல, இல்லையா? அதனால யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்ல. இதை நினைச்சு ஃபீல் பண்றதை விட்டுட்டு வேலையை பாரு. நான் என்னோட கேபினுக்கு போறேன் என்று சொல்லிவிட்டு தீரஜ் அங்கிருந்து வேகமாக சென்றான். வேதிகாவுக்கு பதில் சொல்ல ஒரு வாய்ப்பு கூட அவன் கொடுக்கவில்லை. இந்த உண்மையை எல்லாம் கேட்டு வேதிகாவும் திகைத்துப் போனாள். இருப்பினும் தீரஜின் வார்த்தைகள் அவளுக்கு இன்னும் உறுதியானதாக தோன்றின.
சர்வா தன்னை தொடக்கூட அனுமதிக்காத போதும், அவனை தன் கணவனாக வெளிப்படையாக ஒப்புக்கொள்ளாத போதும் இதில் கோபப்படுவதற்கு ஒன்றுமில்லை. அவர்களின் திருமணம் வெறும் பெயரளவிலான திருமணம் மட்டுமே. அது அவர்களுக்கும் வேறு யாருக்கும் எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது. ஆனால் பின்னர் வேதிகா திடீரென்று மிகவும் மோசமாக உணர்ந்தாள். அவள் சர்வாவை நோக்கி விரல் நீட்டி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவனை அவமானப்படுத்தி இருக்கிறாள். இந்த திருமணத்தில் அவர்கள் இருவரும் சிக்கிக் கொண்டது அவனால்தான் என்று அவள் எப்போதும் உணர்ந்திருந்தாள். ஆனால் இப்போது இந்த முழு ஆட்டமும் தீரஜுடையதாக மாறியதால் வேதிகாவுக்கு சங்கடமாக இருந்தது. இந்த நேரத்தில் அமைதியாக உட்கார்ந்து நடந்ததை விட்டுவிடுவதா அல்லது ஏதாவது நடவடிக்கை எடுப்பதா என்று அவளுக்கு தெரியவில்லை. மறுபுறம் வேதிகாவை டிவோர்ஸ் செய்ய ஒப்புக்கொண்ட பிறகு சர்வா நிம்மதியாக உணர்ந்தான். ஆனால் உள்ளுக்குள் அவன் மிகவும் சோகமாக இருந்தான். ஏலத்தில் வேதிகாவுக்கு 100 கோடி மதிப்புள்ள நெக்லஸ் மற்றும் மோதிரத்தையும் அவளுடைய தாத்தா அதியமானுக்கு 12 கோடி மதிப்புள்ள வாட்சையும் வாங்கியிருந்தான். சர்வாவுக்கு இவ்வளவு பணம் ஒரு பெரிய விஷயமாக இல்லை. பிரவீனைப் போல பணத்தால் ஆன பொருட்களை அவன் மதிப்பதும் இல்லை. அவன் தனது தரப்பிலிருந்து அவர்களுக்கு பரிசுகளை வழங்கி அவர்களை மகிழ்விக்க விரும்பினான். இதைப் பற்றி யோசித்துக் கொண்டே சில நிமிடங்களில் ஓப்பன் சேலுக்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் இருந்த ஆபீஸுக்கு சர்வா வந்தான். அங்கே அவனை பார்த்ததும் இந்து அவனிடம் வந்து, "குட் மார்னிங் சார்" என்றாள். அதைக் கேட்ட சர்வாவும் சிரித்துக்கொண்டே அவளை பார்த்து தலையசைத்து, "குட் மார்னிங், இந்த இடமே ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்குது. எல்லாமே ரெடியா இருக்கா?" என்று கேட்டான். அதற்கு இந்து ஆமாம் என்று தலையசைத்து, "எஸ் சார், எவ்ரிதிங் இஸ் பீயிங் எக்ஸிக்யூட்டட் அக்கார்டிங் டு பிளான். ஆனா சார், நீங்க மட்டும் நார்மல் ட்ரெஸ்ல இருக்கீங்க" என்றாள். அவளுடைய கேள்வியை கேட்டதும் தான் சர்வா தன் உடைகளை பார்த்தான். பிறகு அங்கிருந்த அனைவரும் வித்யா ஸ்கின் கேர் ப்ரொமோஷனல் டி-ஷர்ட்டுகளை அணிந்திருப்பதை உணர்ந்தான். அதனால் சர்வா, "ஓ எஸ், நீங்க ஒன்னு பண்ணுங்க, ஒரு 2-3 சைஸ் டி-ஷர்ட்டா எடுத்துட்டு வாங்க. அதுல எனக்கு எது ஃபிக்ஸ் ஆகுதோ அதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்" என்றான். "ஓகே சார்" என்று இந்து தலையசைத்துவிட்டு அவனுக்கு டி-ஷர்ட்டுகளை ஏற்பாடு செய்யச் சென்றாள். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே கூட்டம் அதிகரித்து வருவதைப் பார்த்து சர்வா மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். ஆனால் அதே நேரத்தில் ஒரு கவலையும் அவனை துரத்தத் தொடங்கியது. தீரஜ் அவன் இப்போது இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தால் நிச்சயமாக ஏதாவது குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிப்பான் என்பது அவனுக்குத் தெரியும். மேலும் அத்தகைய கூட்டத்தில் ஏதேனும் சேதம் ஏற்பட்டால் அந்த நேரத்தில் சர்வாவிற்கும் அவனது நிறுவனத்திற்கும் மிகவும் மோசமாக இருக்கும். உண்மையை தெரிந்து கொண்ட வேதிகா சர்வாவை ஏற்றுக்கொள்வாளா? புது கம்பெனிக்கு தீரஜால் பிரச்சனை வருமா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.